ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 9 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 9ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபில்லிங் ஒர்க் அந்த எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்பைரல். ஸோ அதை தான் ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபில்லிங் ஒர்க்கும் சொல்லலாம், ஃபில்லிங் எலமெண்ட்ஸுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பைரல். அதை எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பேன். பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே சர்க்கிள் போட்டு அதை ஜாயின் பண்ணி உள்ளே கொடுத்து டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேங்களா, அதை தான் இப்போ இது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம அதை தான் போட போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஏனோ தானோ அப்படி போடாதீங்க. ஸோ இதேமாரி ப்ராப்பராக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்படிலாம் போடக்கூடாது. பாருங்கள் எப்படி போடுறேன்னு. பொறுமையாகவே போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டவே கூடாது. ஓகேங்களா, என்னோடது ஏதாவது ஒட்டுதா ஒட்டல இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் போடணும். அதுவும் இல்லாமல் இப்போ லைனாக இப்படி போடுறீங்க இல்லையா, ஸோ இப்படி ஒரு ஸ்பைரல் போடுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த இடத்துல இப்படி ஒட்டி இப்படி போடணும். பட் இதுக்குள்ளெல்லாம் ஒட்டக்கூடாது. இப்படி வந்து இப்படி கேப் விட்டு இங்கே இந்த கேப்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடணும். இது பேசிக் ஃபில்லிங் ஒர்க் எலமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்பைரல் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கீழே இருந்தே வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, செகண்ட் ஒன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடையில இருந்தால் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்படி பண்ணக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே இப்படி போடக்கூடாது. இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து தான் இப்போ போடணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்பைரல் போட்டால் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தென் இந்த இடத்துல இப்படி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்படி மூணாக இப்படி இந்த ஷேப் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கையிலே போடுறீங்க அப்படின்னா கூட, நீங்கள் ஹேண்ட்ஸ்லேயே இப்படி போடுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது எப்படி சொல்லியிருந்தேன் சேம் இந்த மாதிரி. ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஸ்பைரல் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ நீங்களும் சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணாதீங்க. ஸோ இதே இந்த அளவு, அட்லீஸ்ட் இந்த அளவாச்சும் எனக்கு அந்த பாக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அப்படி போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப். பாருங்கள், ஈஸி தான்.
ஃபர்ஸ்ட் போடுறது கொஞ்சம் இந்தளவு கேப்பில், செகண்ட் வந்து சின்ன சின்ன கேப் விட்டு போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி போடுறீங்களா, செகண்ட் ஒன் இப்படி போடணும், தேர்ட் ஒன் இப்படி போடுவீங்களா. ஸோ இது ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது, அப்படி ஒன்று பண்ணக்கூடாது. இன்னொன்று என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ கேப் விட்டெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? அப்படியும் போடக்கூடாது. ஸோ சேம் இதே மாதிரி போடணும். ஓகேங்களா? பாருங்கள் அகைன். இப்போ சேம் இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் அகைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு கர்வ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி கொண்டு வாங்க. அப்போ தான் ஷேப் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் பார்க்க கொஞ்சம் நல்லா தெரியும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், எல்லாமே அதே ஷேப்பில் அழகாக வரும். நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லாகவே ஏதோ மிஸ்டேக்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாகவே பார்த்து பொறுமையாகவே போடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் வரல அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பென்சிலை ஒரு சின்னதாக நீங்களே ஒரு பாக்ஸ் போட்டு பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு அகைன் இன்னொரு பேப்பரில் எடுத்து நீங்கள் எனக்கு கோனில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கோனில் ரொம்ப கையெல்லாம் நடுங்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோனில் போடுங்க. கோன் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், இங்கே இப்போ எப்படி இது, இப்போ நான் 3 லேயர் போட்டிருக்கேன், அந்த 3 லைன்ஸ்லையுமே எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டலை. ஸோ நீங்கள் போடுறதும் அப்படி தான் இருக்கணும், எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கேப்பாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? என்னோட என்ன மிஸ்டேக்னா, இப்போது இப்படி வந்திருக்கா, ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல இப்படி அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு கர்வ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் போடணும், இந்த இடத்துலையே இப்படி நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இப்படி போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள், சின்ன சர்க்கிள். இப்படி சர்க்கிள் தான் போட போகிறோம். எல்லாருமே வந்து சர்க்கிள் லைன்ஸ் நான் பேசிக் எலமெண்ட்ஸில் சொல்லியிருந்தேன். அப்போ எல்லாம் என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சிலர் வந்து அழகாக நீட்டாக அந்த சர்க்கிள் பொறுமையாக போட்டிருந்தீங்க, ஒரு சிலர் இப்படிலாம் போட்டிருந்தீங்க. ஓ போடுற மாதிரி டக்குன்னு இப்படி போட்டிருந்தீங்க. ஸோ அப்படி போட வேண்டாம். இப்போ போடுங்க, இதில் ஃபுல்லாகவே எனக்கு அந்த ஓ ஷேப் தான் போட போகிறீங்க, சர்க்கிள் தான் போட போகிறீங்க. எப்படின்னு பாருங்கள், பொறுமையாகவே போடுங்க. இங்கே இப்படி ஆஃப் ட்ரா பண்ணுங்கள், அகைன் அதுலேருந்து டச் பண்ணி இங்கே ஒரு ஆஃப், அவ்வளோதான், ஈஸி. பொறுமையாக போட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் வேகமாக போட்டால் தான் இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் தப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாகவே போடுங்க. நீங்கள் இப்படி ட்ரா பண்ணுறீங்கனாலுமே அதை பொறுமையாக ட்ரா பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் அகைன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே சர்க்கிள் தான்.
ஓகேங்களா. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கே இருந்தா கிடையாது, எங்கேருந்து? இந்த இடத்துல இருந்து. அப்போ இந்த கேப் இருக்குது, இது என்ன பண்ணுறது அப்படின்னா சேம் என்ன சொல்லியிருந்தேன், ஹாஃப் சர்க்கிள் போட்ட மாதிரி நீங்களாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுவும் தள்ளி தள்ளி இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இந்த மாதிரி எனக்கு சர்க்கிள். இப்போ நான் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th ஒன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன சின்ன சர்க்கிள் போட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பெரிய பெரிய சர்க்கிள் போடணும். எப்படின்னு பாருங்கள். சேம் அதே தான், கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்க போகுது. இதை நீங்கள் அப்படியே இந்த பாக்ஸு நான் போடுற மாதிரி போட வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் அந்த பெரிய சர்க்கிள் போடுங்க, ஒரு இதில் சின்ன சர்க்கிள் போடுங்க. ஓகேங்களா. பொறுமையாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. தென் இப்போ என்ன பண்ணணும், கரெக்ட் இந்த இடத்துல சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு இந்த பெரிய சர்க்கிள் போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இந்த ஷேப், எப்படி இந்த ஷேப், இந்த ஷேப் இப்படி இந்த சைடில் இப்படி போடணும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட லைட்டாக லீஃப் அந்த ஷேப் தான் இப்படி போட்டிருப்போம் லீஃப். ஸோ நம்ம வந்து இப்படி தலையில் இப்படி போடுறோம். இந்த இடத்துல ஒரு டாட், இந்த ட்ரீ ட்ராப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரீ ட்ராப்ஸ். இந்த ஷேப் தான் இதுக்குள்ளே போட போகிறோம். போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டம்ஸ் வந்து போட போகிறோம். பாருங்கள், டபுள் லேயர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் சேம் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஹம்ஸு ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபுல்லாக தான் இப்படி போடணும். தென் இப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கேருந்து போடணுமா? கிடையாது, எங்கேருந்து இங்கேருந்து.
சாரி, நான் இப்படி போடுறதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக இப்படி மேலே பார்த்த மாதிரி போட்டேன். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, சாரி. இப்போது இந்த இடத்துல இந்த தேர்ட் லேயர் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் செகண்ட் லேயரும் போட்டிருக்கணும். பட் என்னோடய மிஸ்டேக். ஸோ நீங்களும் அப்படி போட்டுறாதீங்க. இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் ஆர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் போடணும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே. இதில் வந்து இப்படி ஒரு கர்வ் தான் கொடுக்க போகிறோம், ஆஃப் சர்க்கிள் மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள் எப்படின்னு. இப்படி கொடுத்துட்டு அதில் வந்து டபுள் லேயர் ஷார்ட் ஹம்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, இதில் வந்து ட்ரிபிள் லேயர் போட போகிறோம். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல சேம். இப்போ இந்த கேப் வந்து அப்படியே தான் ஸ்டார்டிங் டு எண்டிங் அந்த கேப்பே போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். பொறுமையாகவே இந்த ஹம்ஸு இதெல்லாமே பொறுமையாக போட்டிங்கன்னா தான் இந்த ஃபில்லிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்க்க நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஹம்ஸ் எல்லாம் நல்லா போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்குலாம் இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இப்படி கொடுத்துருங்க. ஓகேங்களா? நான் இது எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இதில் வந்து அப்படி வேண்டியதில்லை, இதில் இங்கே கொடுத்தீங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? மாதிரி தான் எல்லாத்துலேயும் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல். ஸோ இந்த ஸ்பைரல் ஓகேங்களா, அதை வச்சு தான் போட போகிறோம். பாருங்கள், இங்கே டாட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் ஹம்ஸ். ஓகேங்களா? டபுள் லேயர் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். அகைன் இங்கே ஒரு ஸ்பைரல் போடுறோம்.
ஓகேங்களா. இந்தமாரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, புரியுதா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இது போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று போட்டிங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. தென் அதுக்கு மேலே இப்படி போட்டுக்கோங்க. இதே தான் சேம். இந்த டைப்பு சேர்த்து தான் இப்போ இந்த டைப் வரப்போகுது. டபுள் லேயர் போட்டுக்கோங்க ஷார்ட் ஆர்ம்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதையும் பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அதுக்காக தான் இந்த 2 லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அகைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க. சேம் இதுதான் இந்த மாதிரி. இப்போ ஷார்ட் டர்ம்ஸ் டபுள் லேயர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. இந்த கேப் இந்த லைனில் இவ்வளோ தான் இருக்கணும். இதோட மெர்ஜ் ஆயிடக்கூடாது. ஆச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. கேப்பில் கரெக்டாக விடுங்க. ரொம்பவும் தள்ளி தள்ளி விட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப பக்கத்தில் விட்டாலும் அப்படியே கலந்துரும் ஒன்றோட ஒன்று. ஸோ பொறுமையாக பார்த்து போடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 6 போடுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இப்போ 6 மாதிரி இந்த டைப். ஓகேங்களா, ஸோ இந்த டைப் தான் போட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் போடலையா பாருங்கள், இப்படி போடுறேன். இப்படி போட்டுக்கோங்க. அகெயின் அது மேலே இருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருங்க. இங்கே மட்டும் போல்ட்னஸ் இருக்கணும். ஓகேங்களா, இப்போது என்ன லைட்டாக இங்கே மட்டும்தான் இருக்கணும். இப்போ டபுள் லேயர் ஷார்ட் டர்ம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்த திக் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, புரியுதா? என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி 6 மாதிரி போடுறோம். இங்கே ஷார்ப்பாக இருக்கணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணி விட்டு இந்த இடத்த மட்டும் திக்காக போலாக கொண்டு வரும். ஓகேங்களா, பாருங்கள். அகெயின் இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுறோம். இது ஏன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஹம்ஸ் போட்டுறணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்படி போட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஹம்ஸ் போட்டிங்க அப்படின்னா இப்படி ஆயிரும். பார்த்தீங்களா, அந்த ஷேப்பே ஒரு அவுட்லைன் லுக்கே நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்படியே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6 மாதிரி ஒன்று போடுறீங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல விட்டுட்டு தென் ஹம்ஸ் போடுறீங்க. டபுள் லேயர் போடலாம், நீங்கள் ட்ரிபிள் லேயர் போடலாம். சிங்கிள் லேயர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேங்களா, தென் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? சிம்பிள். இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போடணும். நீங்கள் அட்லீஸ்ட் இந்த நான் போட்டிருக்க அளவு பாக்ஸாவது நீங்கள் போட்டு எனக்கு
ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப சின்னதாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே சிலர் வந்து எனக்கு ட்ராப்ஸ் வரமாட்டேங்குது, டாட்ஸ் வந்து சரியாக வரமாட்டேங்குதுன்னுலாம் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சும்மா இப்போ நான் வந்து ஒரு 5 டைம்ஸ் இந்த டாட்ஸ் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா அந்த 5 டைம்ஸுமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கொடுக்குற அந்த 5 வந்து பர்ஃபெக்டான 5ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். சின்னதாக பாக்ஸ் போடாதீங்க, பெருசாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் இதெல்லாம் வரும். எடுத்ததுமேலாம் வராது இல்லையா? ஸோ நர்வஸாக இருக்குமே. நீங்கள் பென்சிலில் போடுறப்ப பர்ஃபெக்டாக வரும். நிறைய பேருக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பென்சிலில் போடுறப்ப அழகாக போட்டு சென்ட் பண்ணியிருந்தீங்க. பட் வந்து கோனில் போடுறப்ப வந்து சரி நல்லா இல்லை. ஸோ கேட்டால் எல்லாருமே கை நடுங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோன்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் லைன். ஓகேங்களா? இப்படி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எலமெண்ட்ஸில் கிளாஸ் 2ல் பார்த்துருப்போம், ஃபேன்சிஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் இதில் போட போகிறோம். எப்படி போட்டோம்? இப்படி கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி இது பார்த்தோம் இல்லையா? சேம் இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். தென் உங்களுக்கு இது வரல, நிறைய பேர் இதுக்கு வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ் மாதிரி போட்டு தென் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா இப்படி கொஞ்சம் இப்படி நல்லா வந்து அப்படியே விட்டுருங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வராதவங்க இப்படியே ஈஸியாக தான் இருக்கும். பட் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சின்னதாக இப்படி வரைஞ்சி, ஓகேங்களா? இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் இப்போ போட போகிறோம். இதை ட்ரிபிள் லேயர் போட போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. எப்படி இப்போ இதில் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து இப்படி 6 மாதிரி போட்டு சொல்லி பார்த்தோம் இல்லையா? போட்டு இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணி, அப்புறம் இதை என்ன பண்ணோன்னா சேம் அதே தான். என்ன பண்ணுறோம்? இப்படி கொண்டு வந்து இதை நிறுத்தினதான் இதை அப்படியே இப்படி உள்ளே கொண்டு போயிடுறோம். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல ஹம்ஸ் வந்து எப்படி போட்டுட்ருந்தோம்? இப்படி போட்டுட்ருந்த ஹம்ஸ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டச் பண்ணாமலே இப்படி ஹம்ஸ் போட போகிறோம். கர்வாக எப்படி டச் பண்ணாமலே போடுறேன் பாருங்கள். பட் இந்த உள்ள அந்த கொண்டு போகணும் நீங்கள். ஓகேங்களா? இந்த இடத்த ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? புரியுதா? ஃபர்ஸ்ட் இப்படி 6 மாதிரி போட்டு அப்படியே உள்ள இப்படி கொண்டு போயிருங்க. டச் பண்ணாமலே ஹம்ஸு இப்படி நல்லா இப்படி கர்வ் இப்படி வரணும். நீங்கள் வந்து இப்படி இப்படி வரக்கூடாது, இது தப்பு.
இப்படி தான் வரணும். எப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? அகைன் பாருங்கள் இப்போ நான் எப்படி போடுறேன்னு. நல்லா வெளியே போயிட்டு உள்ளே வரணும். ரொம்பவும் கேப் விடக்கூடாது, இவ்வளோதான் கேப் இருக்கணும். ரொம்பவும் கேப் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இப்படி போட்டு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? சேம் இந்த ஸ்பைரல் போட்டோம் இல்லையா, சேம் அதைத்தான் இதில் போட போகிறோம். ஸ்பைரல் ஸ்பைரல் போட்டால் என்ன போடுவோம்? ஹம்ஸ் போடுவோம், ஷார்ட் ஹம்ஸ். டபுள் லேயர் போட்டுக்கோங்க. என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஹம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கொஞ்சம் கேப் விட்டு பிக் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அது மேலேயே இந்த கர்வ் கொடுங்க, கேப் இல்லாமல் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு ஸ்பைரல். இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதனால தான் கேப் இல்லாமல், அதனால தான் கேப் விட்டு அந்த பிக் ஹம்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸ்பைரல் போட்டுக்கோங்க, டபுள் லேயர் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. பிக் ஹம்ஸ் வந்து லைக் கேப் விட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைனில் சேம் பாருங்கள், அந்த ஸ்பைரல் ஹம்ஸ்லாம் வந்து எல்லா கிளாஸ்லேயுமே வந்துடுது. ஸோ அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து வரலைங்கிறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே போடணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். சேம் இந்த மாதிரி தான் இதில் போட போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கோ கொடுத்துட்டு அதுக்கு மேலே, அதுக்கும் மேலே ஷார்ட் ஹம்ஸ் கொடுங்க. தென் பிக் ஹம்ஸ் கொடுங்க. இந்த பார்டர் டிசைனில் போட்டிருப்போம். தென் அதுக்கு மேலேயே இப்படி கொடுங்க. செகண்ட் 3 லைன்ஸ். ஓகேங்களா? ஒன்றோடு ஒன்று ஒட்டிடக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். தென் இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அகைன் சேம் இந்த மாதிரி ஒரு 3 கர்வ்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷார்ட் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? பிக் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னொரு லேயர்.
ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், சேம் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. தென் இதுக்குள்ளேயும் ஃபில் பண்ணிடுங்க. ஈஸியாக தான் இருக்கும், பட் ஒன்றோடு ஒன்று ஒட்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா மொத்தமாக ஏதோ ஃபில் பண்ண மப்பி விட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் தான் பேசிக் ஃபில்லிங் ஒர்க் அண்ட் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. மொத்தம் வந்து 13 இருக்குங்களா. ஸோ 13மே எனக்கு வந்து 13 பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே எனக்கு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி நீட்டாக சென்ட் பண்ணுங்கள். ஒன்றோடு ஒன்று ஸ்பைரல் ஒட்டக்கூடாது. தென் இந்த லைன்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதுவுமே வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து அட்வான்ஸ் ஃபில்லிங் ஒர்க் ஆர் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ, பாய். மோஸ்ட்லி எல்லோரும் லோட்டஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அகைன் நான் லோட்டஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. லைட்டாக, ரொம்ப டார்க்காக போட வேண்டாம். நான் எப்படி போட்டேனோ அதேமாரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. தென் ஸ்லீப்பிங் லைன் ஒரு 4 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. தென் இப்படி வளைவு கொண்டு வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா. தென் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஒரு வளைவு எடுத்து இங்கே லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அகெயின் செகண்ட் லைன்லேருந்து ஓகேங்களா தேர்ட் லைன்லேருந்து லைட்டாக இந்த கர்வ் கொடுக்கணும். ஓகேங்களா. என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போடுறீங்க, இதெல்லாம் நல்லா நீட்டாக போட்டுடுறீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, இப்படி இந்த கர்வ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது பதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொண்டு வந்துடுறீங்க. இந்த இடத்துல ஷார்ப்பும் இருக்கிறது இல்லை, அதுவும் இல்லாமல் இப்படி இந்த வளைவே இருக்கிறது இல்லை, இப்படியே கொண்டு வந்துடுறீங்க. ஓகேவா. இந்த வளைவு இருக்கணும், இந்த கர்வ் தான் அழகே அந்த லோட்டஸ்க்கு. ஓகேவா. இந்த வளைவு ஓட போட்டிங்கன்னா தான் அந்த லோட்டஸ் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேங்களா. இந்த சைட் போடலாம் பாருங்கள். இங்கே கொண்டு வந்து விடக்கூடாது, விட்டிங்கன்னா அந்த இடமே ஒரு மாதிரி மஸ் ஆயிரும் ரொம்ப. ஓகேங்களா. தென் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இன்னமும் எனக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னா அகைன் நீங்கள் ஒரு லீஃப் நீங்கள் வரையலாம். ஓகேங்களா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. தென் இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஷர்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ட்ராப்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. சுற்றி திக்காக அவுட்லைன் கொடுங்க. அவ்வளோதான். இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் இந்த லைனே இல்லாமல் போட்டு பாருங்கள், அழகாக வரும் பர்ஃபெக்டாக. ஃபர்ஸ்ட் பேனாலேயோ இல்லை பென்சில்லையோ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கோன் எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் வந்து கோனில் இப்படி போடுறீங்க, வரவே இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்.
ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள்.